இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா ஆத்தாயர்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்களா ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈனப்பிரவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? பெற்ற குழந்தைகளை ஒரு கூத்தாடியை கட்டிப்பிடிக்க வைத்து முத்தம் கொடுக்க வைப்பீங்களா என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆபாசமாக பேசியதற்கு தாவேகாவினர் புகார் தெரிவித்திருந்த நிலையில் புகாரை ஏற்ற தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டு அதிரடி காட்டியுள்ளது. நடிகர் விஜய் எந்த பெண்ணையும் கட்டிப்பிடித்தார் என்று சொல்லவில்லை. அவர் எந்த பெண்ணோடும் அந்த மேடையில் லிப்ஸ் முத்தம் கொடுத்தார் என்று சொல்லவில்லை. அங்கு வந்த பெற்றோர்களை நான் கொச்சப்படுத்தவில்லை. அங்கு வந்த மாணவிகளை நான் கொச்சப்படுத்தவில்லை. நான் பேசிய கருத்து என்பது திருச்சியை சேர்ந்த, மதுரையை சேர்ந்த, சென்னையை சேர்ந்த சில டிக்டாக் பிரமுகர்கள்